போதகர் வின்சென்ட் தீர்க்கதரிசன வரம் பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த தேவ மனிதர். அவரிடம் நான் வியக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் கடினமானவர், கண்டிப்பானவர், துணிச்சலானவர், உறுதியானவர், தைரியமானவர், சமரசமற்றவர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர் மற்றும் அச்சமற்றவர். தேவைப்படும்போது திருச்சபை உறுப்பினர்களை திருத்தவோ அல்லது கண்டிக்கவோ அவர் தயங்குவதில்லை. நான் அவருக்குச் சூட்டிய புனைப்பெயர் இராணுவ போதகர். என்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டுவர தேவன் அவரை பயன்படுத்தினார். சில சமயங்களில் தேவன் என் பாவங்களை அவரிடம் வெளிப்படுத்துவார். நான் இந்த போதகருக்கு மிகவும் பயந்ததால் சில சமயங்களில் அவரிடமிருந்து ஒளிந்து கொள்ளவோ அல்லது ஓடிவிடவோ விரும்பினேன். ஆயினும் என் தவறுகளை நான் காணவும் கர்த்தரிடம் நெருங்கி வளரவும் தேவன் அவரை பயன்படுத்தினார். சொத்து தகராறு நடந்து கொண்டிருந்தபோது குவைத்திலிருந்து எங்களை அழைத்த அந்த போதகர் எங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் எச்சரித்தார். அவர் முதலில் அபிகாயிலின் இரண்டாவது மருமகன் சுந்தர் ராஜன் மற்றும் மக்தலீன் ஷெர்லி ஆகியோரை தொடர்பு கொண்டு நீதிமன்றத்திற்குச் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தார். இந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்பவர்கள் தங்கள் மீதும் தங்கள் குழந்தைகள் மற்றும் அடுத்த தலைமுறையினர் மீதும் சாபத்தை வருவித்துக் கொள்வார்கள் என்று அவர் எச்சரித்தார். பிறகு அவர் அபிகாயிலின் மூத்த மகளை அழைத்து அவளுக்கும் அதே எச்சரிக்கையை விடுத்தார். கடவுளுடைய வார்த்தை எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று நான் அந்த போதகரிடம் கூறியபோது அவர் என்னை உறுதியாக கண்டித்து, அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்பது என் கவலையல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் இந்த எச்சரிக்கையை வழங்குவது என் கடமை என்று கூறினார். பிறகு அவர் அபிகாயிலின் இளைய மகளான டாக்டர் மார்த்தா சில்வியா ஜோசப்பை அழைத்தார். ஆனால் அவர் அழைப்பிற்கு பதிலளிக்கவோ அல்லது திரும்ப அழைக்கவோ இல்லை. பின்னர் போதகர் மீண்டும் எங்களை அழைத்து, நான் உங்கள் இளைய மகளை அழைக்க முயன்றேன், ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை என்றார். எனவே போதகருக்கு ஏன் பதிலளிக்கவில்லை என்று நான் என் தாயிடம் கேட்டேன். இந்த போதகர் ஒரு சாதாரண தேவ மனிதர் அல்ல. மாறாக மரியாதை பெற தகுதியான ஒரு வல்லமைமிக்க தேவ மனிதர் என்று என் தாயிடம் சொன்னேன். என் தாய் சாதாரணமாக அந்த அழைப்பிற்கு பதிலளிப்பதற்கு முன்பு அவருக்கு தன் கணவரின் அனுமதி தேவை என்று பதிலளித்தார். அபிகாயில் ஜோசப்பின் குடும்பத்தினர் அனைவருக்கும் அளிக்கப்பட்ட தீர்க்கதரிசன எச்சரிக்கை இதுவே: யார் நீதிமன்றத்திற்குச் செல்கிறார்களோ அவர்கள் தங்கள் மீதும் தங்கள் பிள்ளைகள் மீதும், ஏன் அடுத்த தலைமுறையின் மீதும் கூட சாபத்தை வருவித்துக் கொள்வார்கள். இதே மாதிரிதான் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து ஒரு சின்ன லேண்ட் ப்ராப்ளம் டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா உடனே கேச போடு. என்ன புத்தி அது? கேச போடுற புத்தி. ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டாரா? ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டாரா? நமக்கு புறஜாதிகள் மேலேயும் கேச போடுறோம், சொந்த உறவுகள் மேலேயும் கேச போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டு வாசல்ல ஏறி இறங்கிட்டு ஐ எம் கிறிஸ்டியன் சொல்லிட்டு இருக்கிற வெக்கமா இல்ல? ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ள வழக்கு இருந்தா பரிசுத்தவான்கள்ட்ட போ, தேவ ஊழியர்கிட்ட போ, போதகர்கிட்ட போ, உன் பாஸ்டர்கிட்ட போ, உட்கார்ந்து பேசி நீதி செய். கோர்ட்டுக்கு போன ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்கல சார். போலீஸ்காரன் போன பைபிள்ல பெர்மிஷன் கொடுக்கல சார். ஆண்டவர் சாத்தான் பேசுறான். ஓ கீழ்படிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. நிறைய கேஸ போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. சொந்த உறவு மேல கேஸ், அண்ணன் மேல கேஸ், தம்பி மேல கேஸ், தங்கச்சி மேல கேஸ், அவன் மேல கேஸ், இவன் மேல கேஸ். ஆவியானவர் ஒரு நாள் உன்னை கேஸ் போட சொன்னவர் அல்ல, சொல்லுகிறவர் அல்ல, விட்டு கொடுன்னு சொன்னவர். உன் வஸ்திரத்தை கேட்கிறானா, உன் அங்கேயே சேர்த்து கொடு. உன் சகோதரன் தானே எடுத்துட்டு போட்டோம். 2 அடி தள்ளி போடணும்னா 4 அடியா கொடு உன் தம்பிக்கு. நான் உனக்கு தரேன், உனக்கு நான் தரேன். கேட்கிறானா கொடு. சரி, அப்படியே பிரச்சனை வந்துச்சா, ஒருத்தர் நம்முடைய நமக்கு விரோதமா நம்ம லேண்டையோ சொத்தை அபகரிச்சிட்டானா முட்டி போடு. 3 நாள் உபவாசம் போட்டு கண்ணீர் வடி. கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டாரா? இஸ்ரவேலுக்கு வனாந்தரத்தில் யுத்தம் பண்ணின ஆண்டவர் உனக்கு யுத்தம் பண்ண மாட்டாரா? சாத்தான் சொல்றான், கேஸ் போடு. இன்னொரு பக்கம் அடுத்து சொல்றான், பழி வாங்கு. நேரம் வரும்போது பழி வாங்கு. இப்ப விட்டுரு, இப்ப அமைதியா இரு, ஒரு டைம் வரும், அப்ப பாத்துக்கலாம், விட்டுரு. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு நாள் அவளுக்கு வரும்ல, அன்னைக்கு வச்சு வாங்கு.
இப்போ விட்டுருப்ப, அமைதியா இரு, டைம் பார்த்துக்கிட்டே இரு, ஒரு டைம் வரும்போது வச்சு வாங்கு அப்படின்னு நமக்குள்ள சொல்றது ஆவியானவர் அல்ல, அசுத்த ஆவி. அசுத்த ஆவி, பழி வாங்குகிற ஆவிகள்.